நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைக்கு பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். இந்த ஒரு சிறப்பு தினத்தில் நம்முடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நமது அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் திரு வேல்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். முதல்ல உங்களுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக தேசிய அறிவியல் தினம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். உங்களை எங்கள் நிலையத்துக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். எல்லோருக்கும் தேசிய அறிவியல் தின வாழ்த்துக்கள். வணக்கம் சார். சார், உங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோடய பள்ளி பருவம்னு சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். அது நாகர்கோயிலில் இருக்கிற ஸ்கூலு, எஸ்எம்ஆர்வி ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூல் ஒரு ஓல்டு ஸ்கூல். இப்போ தான் ரீசெண்டாக அதனோட 100th இயர் செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிறப்பவே டீச்சர்ஸ்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற டீச்சர்ஸாக இருந்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன், பேச்சு போட்டி, மற்ற நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காம்படிஷனுக்கெல்லாம் எங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. அதனால் அந்த ஸ்கூல் டைம்லேயே நிறைய டேலண்ட்டு வளர்ந்துருந்தது. அந்த ஸ்கூல் எங்கள் கம்யூனிட்டி ஸ்கூல்னால் என்னோடய அம்மா, பெரியம்மா, எங்கள் அத்தை எல்லாருமே அங்கே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அது கூட எனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அங்கே கிடச்சிது. அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது எப்போன்னா, எல்லா வருடமும் ஸ்கூல் டே அன்னைக்கு அதுக்கு முந்தின வருஷத்தில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் டாப் மார்க் எடுத்தவங்களோட மார்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணி டாப் மார்க்கெல்லாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ எத்தனை ப்ரைஸ் கிடைக்குதுன்னு ஒரு ஆவலாக இருக்கும். அதுக்கு பிறகு கலை நிகழ்ச்சிகள், நிறைய ப்ரோக்ராம்ஸ்லேயும் ட்ராமா அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி எல்லாருக்கும் எனக்கு நம்ம பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக இருக்கும். எல்லா வருஷமும் அந்த நாளை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்கூலில் இருந்திருக்கிறேன். ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியாச்சுன்னா வீட்டில் எதையும் மறைக்க முடியாது. அது உடனே வீட்டுக்கு தெரிஞ்சிடும். வீட்டில் இன்றைக்கி ஏதாவது ஒரு டீச்சர் ஏதாவது சொல்லியாச்சுனாலே இன்றைக்கி போனோன்னா வீட்டில் அம்மா திட்டுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி லைஃப் ஃபுல்லாக அந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைஃப் நல்லாவே இருந்தது. அது ரொம்ப ஒரு அட்டென்ஷன் இருந்ததுனால, அந்த மாதிரி ரொம்ப அட்டென்ஷன் இருக்கிறது அடுத்தது காலேஜுக்கு போன பிறகு அந்த அட்டென்ஷன் கிடைக்காது. அதனால் அந்த ஒரு சஃபரிங்ஸ் காலேஜுக்கு போன பிறகு எனக்கு இருந்தது. அடுத்தபடியாக உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்கள் சார். காலேஜ் பருவத்தில் நான் காலேஜ் படித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஇ மெக்கானிக்கல் 4 years. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே காலேஜ் பீரியட் ரொம்ப ஒரு மறக்க முடியாத என்ஜாயபிள் பீரியடாக தான் இருக்கும் லைஃப்பில். அந்த டைமில் அது கஷ்டம் மாதிரி நிறைய படிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். ஆனால் வளர இப்போ லைஃப்பில் இருந்ததுலேயே பெஸ்ட்டு பீரியட் அந்த காலேஜ் பீரியடாக தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த காலேஜ் பீரியடில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் காலேஜ் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ காலேஜில் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் போய் ஒரு 1/2 hour ரிலாக்ஸிங்காக இருந்துட்டு திருப்பி போகிறது, அந்த நாட்கள்லாம் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். ஹாஸ்டலில் ஃபீஸ்ட் டேன்னு ஒன்று வைப்பாங்க எவ்ரி இயர். அந்த ஒரு நாளைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி மெஸ்ஸு ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபீஸ்ட் அன்னைக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட்டாட்டு நிறைய பேரை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டிகிட்டு வருவாங்க மெஸ்ஸுக்கு. அந்த நாள் ரொம்ப என்ஜாயபிள் டேயாக இருக்கும். அது தவிர ஏதாவது ஸ்பெஷல் டேஸில் எல்லோரும் சேர்ந்து நம்ம தேட்டரில் போய் சினிமா பார்க்குறத விட பசங்களோடு சேர்ந்து அங்கே ஹாஸ்டலில் எங்களுக்கு மூவி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அது மாதிரி நாட்கள்லாம் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அதுதான் அது அந்த ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது இப்போ நான் கும்பகோணம் போயிருந்தேன். அப்போ அந்த வர வழியில் அதே இடத்த பார்க்கும்போது பழைய கால நினைவுகள்லாம் வந்தது. அழகாக சொன்னீங்க சார். ஒரு விரிவுரையாளராக உங்கள் பணியை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் பதவி வரைக்கும் வகிச்சிருக்கீங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்கள் பயணம் எப்படி இருந்தது? நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 1992 டிசம்பர் மாதம் இங்கு லெக்சரராக ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 years
ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இப்போது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அந்த டைமில் அது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அது நசரத் பேட்டுன்னு பூந்தமல்லி பக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு அது ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு தான் நான் அங்கே லெக்சரராக ஜாயின் பண்ணேன். லெக்சரராக நான் ஜாயின் பண்ண ஃபீல்டு வந்து எனர்ஜி இன்ஜினியரிங். அது நான் இங்கே தான் எம்இ பண்ணது, அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்இ எனர்ஜி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். அதனால் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டுனால எனக்கு எம்இ படிக்கும்போதே நான் லெக்சரருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். எம்இ முடித்து 1 இயர் பிறகு தான் அந்த அனௌன்ஸ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். சில சமயம் யோசித்து பார்த்தா நான் வைஸ் சான்சலர் ஆகணுங்கிறதுக்காகவே ஒரு நேச்சரே என்னை பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா ஒரு வைஸ் சான்சலருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப ஹைலி மெரிட் பார்த்து ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், கன்சல்டன்சி, ஹவு மெனி பிஹெச்டிஸ் கம்ப்ளீட்டட், பேட்டன்ட்டு, இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஃபார்ச்சுனேட்லி நான் எடுத்த ஃபீல்டு வந்து எனர்ஜி இன்ஜினியரிங். அது ஒரு சொசைட்டல் ரெலவெண்ட் ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி வெங்கடேஸ்வரா காலேஜில் இன்ஜினியரிங்லேயும் ஒரு 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய டீச்சிங், ஹவு டு அட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸுங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அங்கே கிடைச்சது. அந்த அனுபவம் கிடைச்சது ஒரு பெஸ்ட்டு டீச்சராகட்டும் ஒரு 10 இயர்ஸ் எனக்கு இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதன் பிறகு நான் அந்த எனர்ஜி ஃபீல்டில் இருந்ததுனால என்னோடய ப்ரொஃபஸர் டாக்டர் சீனிராஜ், அவர் தான் என்னோடய பிஹெச்டி சூப்பர்வைசர். அவர்கிட்ட நான் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணி, அவர் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ப்ரொஃபஸரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமாக இருந்தது. அவரோட நாலேஜ் எல்லாமே எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவரோட பிஹெச்டி டைமில் ஃபுல் நாலேஜ் நான் தான் அவரோட ஒரே ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு. அதனால் அவர் ரொம்ப நல்ல கேர் எடுத்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே அவர்கிட்டேருந்து கிடச்சது தான். ஸோ அவர்கிட்டேருந்து நிறைய மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் நாலேஜ் எல்லாம் அவர்கிட்டேருந்து கிடச்சதுனால நான் வந்து ஒரு 50-60 பேருக்கு பிஹெச்டி கைட் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த ஃபீல்டில் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு சொசைட்டல் ரிலவெண்ட்டாக இருந்ததுனால ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்குறது. அதுக்கு பிறகு எனக்கு நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ண பிறகு ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்தது. அந்த ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸில் எனர்ஜி ஸ்டோரேஜ்னு ஒரு ஃபீல்டு வந்து நான் அதில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சடனாக நாட்டிலையும் அந்த ஃபீல்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ ரினியூவபிள் எனர்ஜி ஃபீல்டு வந்து நான் 1995லேயே அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 2000க்கு மேலே வந்து ரினியூவபிள் எனர்ஜி, ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜி, அதுக்கடுத்து சோலார் எனர்ஜியும் 2010க்கு மேலே ஃபாஸ்ட்டாக எல்லா இடமும் தேவைப்பட்டது. அந்த ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் இம்பார்ட்டண்ட். அதனால் நான் முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபீல்டு வந்து திடீர்னு இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. அதனால் அதுக்கு சைட்டேஷன்ஸ் நிறைய, முதல்லலாம் நான் பப்ளிகேஷன் பண்ணும்போது அவ்வளோ சைட்டேஷன்ஸ் இல்லை, அதாவது அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு நாட்டில் அந்த ஃபீல்டு இம்பார்ட்டண்ட் ஆன பிறகு அதுக்கு சைட்டேஷன்ஸ் நிறைய வரவே எனக்கு அதுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிடுச்சு. ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸு, கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கு பிறகு அதில் பேட்டன்ஸு, அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாச்சுது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு காட்ஸ் கிரேஸ், நான் ஒர்க் பண்ணுற இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸில் தான் நான் இருந்தேன், இப்போ லெக்சரராக இருந்தேன். அங்கே டாக்டர் சேது மாதவன் ஒருத்தர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அவர் ஸ்கூல் ஆஃப் எனர்ஜி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருந்தார். அவருக்கு ஒரு பிஹெச்எல்லில் ஒர்க் பண்ண ஒரு பெரிய இன்ஜினியரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிது. அதை வச்சுட்டு அவர் ஒரு நியர்லி ஒரு 400-500 இண்டஸ்ட்ரிக்கு இங்கே இருந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கன்சல்டன்சி பண்ணுவார். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணதுனால அது ஒரு கன்சல்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையா கிடச்சிது. அதுக்கு பிறகு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சதை வச்சுட்டு இங்கே 2 சென்டருக்கு நான் டைரக்டராக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. AUFRG இன்ஸ்டியூட் ஃபார் கேட்காம், அது ஒரு சென்டர், நல்ல சென்டர், ஜெர்மன் கவர்மெண்ட் ஆரம்பித்த சென்டர். அந்த சென்டரில் டைரக்டராட்டு ஒரு போஸ்ட் கிடச்சது வந்து என்னோடய நிறைய டேலண்ட் அவ்வளோ நாள் கெயின் பண்ணது. கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னு ஒரு ஃபீல்டுலேயும் எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இருந்தது. அது ஒரு மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜும் நிறைய தேவைப்பட்டது. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்ததுனால அந்த ஃபீல்டை வச்சுட்டு தான் அந்த சென்டருக்கு நான் டைரக்டர் ஆனேன். அந்த சென்டரில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு அங்கே போனதும் எனக்கு நிறைய இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கேயும் ஒரு டாக்டர் ஜபராஜ்னு ஒரு ப்ரொஃபஸர், அவருக்கு இஸ்ரோ, ஐஜி கார், இங்கெல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்தது. ஸோ அதில் வச்சுட்டு அங்கேயும் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் லாட் ஆஃப் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸு.
திருப்பி நான் என்னோடய சென்டருக்கே டைரக்டராட்டு போயிருந்தேன், இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸ். திருப்பி டைரக்டராக போன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஎஸ்டியில் உள்ள ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவரோட கான்டாக்ட்ஸ் வந்த பிறகு டிஎஸ்டியிலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிது. இது தவிர நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த டைரக்டர் ஏயுஎஃப்ஆர்ஜி ஆகிறதுக்கு முன்னாடியே டெப்டி டைரக்டர் சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தேன். அங்கே டாக்டர் பீர் முகமதுன்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய சிஸ்டமைஸ் பண்ணதில் ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்பையும் எனக்கு கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் நிறைய எல்லா சிண்டிகேட் மெம்பர்ஸோட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை கன்சாலிடேட் பண்ணி எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணணும் சிண்டிகேட் சப் கமிட்டிக்கு. அந்த வேலையில் இருந்ததுனால எனக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு நிறைய தெரிஞ்சுது. அது தவிர கோர்ட்டு கேசஸுக்கு நிறைய கவுண்டர் எழுதுறது, ஸோ ரைட்டிங் ஸ்கில் அங்கே வச்சு ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிஞ்சுது. இது தவிர சொல்லப்போனால் என்னோடய பிஹெச்டி நான் பண்ணுறப்ப எனக்கு ஒரு டேட் ஸ்காலர்ஷிப் கிடச்சதுனால நான் ஜெர்மனிக்கு போக வேண்டியிருந்தது. அந்த 2 இயர்ஸில் என்னோடய ஒய்ஃப் கூட நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். என்னோடய ஒய்ஃப் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு அவங்க கல்பாக்கத்தில் நியூக்ளியர் பவர் கார்பரேஷனில் சயின்டிஸ்ட்டாக இருந்து ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப தான் எனக்கு மேரேஜ் ஆகி திருப்பி ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எம்இ முடித்தாங்க. இந்த எம்இ முடிக்கிற டைமில் தான் நான் ஜெர்மனி போனதுனால என் கூடயே அவங்க அங்கே இருந்த 2 இயர்ஸில் ஒரு 8 months அங்கே இருந்தாங்க. அவங்க ஷீ இஸ் வெரி குட் இன் மேத்தமெட்டிக்ஸ். அவங்க அங்கே இருந்தது எனக்கு மேத்தமெட்டிக்ஸாக கொஞ்சம் நல்ல என்னோடய ரிசர்ச் ஒர்க்கில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சு. என்னோடய பிஹெச்டி அது ஒரு சாண்ட்விச் மாடல். எனக்கு ப்ரொஃபஸர் கைடு இங்கே தான் இருப்பாங்க, அங்கேயும் ஒரு கைடு, அதை வச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் எக்ஸ்போசரோட பிஹெச்டி முடித்தது, இங்கே நிறைய பிஹெச்டி கைட் பண்ணது, இந்த மாதிரி ஒரு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சதுனால தான் எனக்கு விசி போஸ்ட்டுக்கு எனக்கே தெரிஞ்சுது, இந்த மாதிரி எனக்கு பயோடேட்டா நல்லா இருக்கிறதுனால கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. அதில் ஒரு நல்ல இப்போ இருக்கிற யூஜிசி சேர்மன் தான் அந்த டைமில் எங்களோட சர்ச் கமிட்டி சேர்மனாக இருந்தார். அவர் இப்போ உள்ள ப்ரெசண்ட் ப்ரொஃபஸர் ஜெகதீஷ் குமார். அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக இருக்கும்போது தான் அவர் சர்ச் கமிட்டி சேர்மனாக இருந்தார். ஸோ அவர் மெரிட்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால ஈஸியாக எனக்கு கிடைக்கிறதுக்கு இங்கே ஒரு விசியாட்டு ஹையஸ்ட் பொசிஷன் இந்த யூனிவர்சிட்டி அதுவும் கிடைச்சது. ரொம்ப ஒரு கடவுள் அருள் அதில் இருக்குது. ஏன்னா அதுக்காக என்ன 30 வருஷம் என்ன நேச்சரே ட்ரெயின் பண்ணியிருக்கிறது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு 30 வருஷமாட்டு என்னோடய பயோடேட்டாவை அப்படியே கொண்டு வந்திருக்கிறது எனக்கு மைண்டில் தெரிஞ்சது. அதெல்லாம் அப்படியே இந்த டைமில் தான் மெரிட்டுக்கு ஒரு ஹை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற டைமில் எனக்கும் அந்த 30 years எனக்கு எல்லா லைன்லேயும் எனக்கு ஒரு நேச்சர் ஹெல்ப் பண்ணது எனக்கு ஃபீல் பண்ணியிருந்தேன். சூப்பர் சார். சார், நீங்கள் ஸ்கூல் படிக்கும்பொழுது என்னவா ஆகணும்னு உங்கள் கனவு இருந்துச்சு, இது எப்போ டீச்சிங் லைனுக்கு மாறுச்சு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் மதர் டீச்சராக இருந்தாங்க, அதனால் நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் ஃபாதர் பிஸ்னஸ் மேனாக இருந்தார். அதனால் நான் இப்படி கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் போகிறதெல்லாம் இதெல்லாம் போக மாட்டேன், நானும் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு நினச்சிருந்தேன். நானும் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணணும். எங்கள் ஃபாதருக்கு கீழேயே ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஜாப்லெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சேலரிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான், ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. ஸோ அது மாதிரி போனால் ஒரு சின்ன சேலரி தான் இருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ பட் இன்ஜினியரிங் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஃபாதரோட பிஸ்னஸில் ரொம்ப ஒரு லாஸ்லாம் நிறைய வந்ததுனால ஹீ க்ளோஸ் டவுன் தி பிஸ்னஸ். அதுக்கு பிறகு கொஞ்சம் நிறைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸில் நானும் ஜாபுக்கு தான் போகணுன்னு ஆயிடுச்சு. சரி, அப்போ எந்த ஜாபு போகணுன்னு நான் நினைக்கல. நான் படித்து முடிக்கிற டைமில் தான் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ்னு கான்செப்ட் தமிழ்நாட்டில் வந்தது. நான் ஜாயின் பண்ணுறப்ப தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 8 காலேஜ் தான் இருந்தது, 9 காலேஜ் தான் இருந்தது. நான் 3rd year படிக்கிறப்ப தான் நிறைய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸு ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்பிக் குரூப்போட காலேஜ். சரி, அங்கே நல்ல சேலரி ஆன் பார் வித் பெரிய கம்பெனிஸ்க்கு ஈக்குவலாக உள்ள சேலரி. ஏன்னா டீச்சிங்கில் அவங்களுக்கு டீச்சர்ஸ் நிறைய தேவைப்பட்டதுனால நல்ல சேலரி அப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அதை ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண பிறகு எனக்கு நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் டீச் பண்ணுறது பிடிச்சிருந்தது.
ஸோ ஒரு சப்ஜெக்டை நான் டீச் பண்ணேன்னா என்கிட்ட வந்து ஈவினிங் வந்து சார் இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியுது, நீங்கள் ஏன் இன்னொரு சப்ஜெக்ட் எனக்கு சொல்லிதாங்கன்னு எல்லோரும் கேட்பாங்க. நானும் சும்மா கேஷுவலாகிட்டு அதையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சது, எனக்கு தெரியாமல் நல்ல ஒரு டீச்சிங் கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். டீச்சிங் கேப்பபிலிட்டி நல்ல பசங்களுக்கு எப்படி புரியணுமோ அதே மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுது. நான் அந்த டைமில் உடனே எல்லாருக்கும் சும்மா சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த டைமில் சென்னையில் ஒரு 5 இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் தான் இருந்தது. பாரத் இன்ஸ்டியூட்டு, எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டு, சத்யபாமா, கிறிசன்ட்டு, வெங்கடேஸ்வரர், அந்த 5 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது. ஸோ ஒரு 2-3 மாதத்தில் நான் அந்த வெங்கடேஸ்வரா காலேஜில் இருக்கும்போதே ஒரு 50 ஸ்டூடெண்ட் எல்லாம் அந்த 5 இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து படிக்க வந்துட்டாங்க. ஸோ ஒரு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேச்சுலராக ஒரு ரூமில் இருந்துட்டு ஒரு 60 பேருக்கு. ஸோ எனக்கு டியூஷனில் இன்கம் வந்து சேலரியோட ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நிறைய வந்துட்டு. ஸோ அது கொஞ்சம் டீச்சிங்கில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு மாதிரி தோணுச்சு. ஸோ அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணது என்னென்னா, நான் எல்லாருக்குமே சும்மா ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி உண்டு. சும்மா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு டியூஷன் மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய லைஃப்லேயே எனக்கு பிஸ்னஸ்லாம் நோ சொல்ல தெரிஞ்சாச்சுன்னா தான் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டீச்சிங் ஃபீல்டில் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்கிறது தான் ஒரு மனுஷனை பெரிய ஆளாக்கும். நான் வந்து எல்லாருக்கும் சும்மா சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற டைமில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எனக்கு நான் உடனே ஒரு 2 வருஷம் கழித்து கேட் எக்ஸாம் எழுதினேன். அங்கே பிஇ படிச்சுட்டே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ சும்மா சொல்லி கொடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டே சும்மா தான் கேட் எக்ஸாம் எழுதினேன். கேட்டில் நல்ல மார்க் கிடச்சி அப்போ ஸ்காலர்ஷிப்போடு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எம்இ பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி தான் நான் பிஹெச்டி கைடன்ஸும் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலே நிறைய பேருக்கு நான் பிஹெச்டி கைட் பண்ணியிருக்கேன். நான் யாருக்கும் நோன்னு சொல்ல தெரியாது. அதனால் நான் சும்மா சைன் பண்ணிக்கிட்டே எல்லாத்துக்கும் நிறைய கைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என் கீழே வந்து 18 பேர் பிஹெச்டி கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ மேக்ஸிமம் வந்து 9-12 தான் லிமிட் இருக்குது. அந்த டைமில் அந்த லிமிட்லாம் இல்லை. நான் சைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேருக்கு நான் சைன் பண்ணிட்டேன். அது ஃபோர்ஸ்டாக நான் கமிட் பண்ணது என்ன ஆகிடுச்சு, நான் லைஃப் ஃபுல்லாட்டு அவங்களுக்காக ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ என்னோடய மேஜர் பீரியடில் நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணதுலேயே, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணதுலேயே என்னோடய மேஜர் பீரியடை வந்து நான் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸோடு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். வீட்டில் காலையில் 6 மணிக்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கு நான் பேப்பர் எழுதுறது, ஜேர்னல் பேப்பர் எழுதுறது, இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறது, தீசிஸ் கரெக்ட் பண்ணுறது. நான் இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 92லன்னா இப்போ 33 இயர்ஸ் ஆகிருக்குன்னா ஒரு 10 இயர்ஸ் எவ்ரிடே ஒரு 6 ஹவர்ஸ் டைம் வந்து நான் ரிசர்ச் ஸ்காலர்ஸோடு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நோன்னு சொல்லியிருந்தால் என்ன இருக்கும், நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காது. அங்கே வெங்கடேஸ்வரா காலேஜ்லேயும் நான் நோன்னு சொல்ல தெரியாமல் இருந்ததுனால நான் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் ஆனேன். அதுக்கு பிறகு இப்போ ரிசர்ச் ஸ்காலர்ஸ்டையும் நோன்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறனால பெஸ்ட்டு ரிசர்ச்சர் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணி எல்லா கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது ஹெல்ப் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, ஒரு மெரிட்டில் ஒரு நல்ல ஒரு வைஸ் சான்சலரை செலக்ட் பண்ணணுன்னு கண்ட்ரியில் டிசைட் பண்ணுற டைமில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நன்றி சார். சார், நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கோல் அச்சீவ் பண்ண எதாவது? கோல் அச்சீவ் பண்ணுறதுனா, நான் படிக்கும்போது நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் ஆகணும்னு நினச்சிருந்தேன். அது வந்து எங்கள் ஃபாதர் இருந்தது மாதிரி. ஆனால் அதுக்கு பிறகு என்னோடய கேரியர் டீச்சிங்கில் வந்த பிறகு எனக்கு டீச்சிங்கில் வந்த பிறகு நான் டீச்சராக இருக்கும்போதெல்லாம் வைஸ் சான்சலர் பொசிஷன்னு என்னதுன்னே தெரியாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு எய்ம் பண்ணணும்னு நினைக்கல. நான் ஒரு பெரிய ரிசர்ச்சராகி நிறைய இன்வென்ஷன் பண்ணுறது, ஒரு 5 இயர்ஸ் டீச்சிங்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுவும் கிடச்சிது. அதுக்கு பிறகு பெரிய பெரிய க்ரோர்ஸில் உள்ள ப்ராஜெக்ட், அதுவுமே 15 crore ப்ராஜெக்ட் கூட வாங்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு நான் இதை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும். எதையாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா நம்ம வந்து சைலண்டாட்டு யாருக்கும் தெரியாமல் இருந்தோன்னா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு டாப்பில் அச்சீவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா அப்டக்கிள்ஸ் வில் பி வெரி ஹை. அந்த அப்டக்கிள்ஸ் நிறைய வர ஆரம்பித்த பிறகு நமக்கு இந்த பாத்தில் அதுக்கு மேலே சக்ஸஸ் ஆகிறதுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை விடாது. அங்கே இப்போ நான் ஒரு 15 கோடி ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணாலுக்கு காலேஜ்லேயே நிறைய பேரோட சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, அதை வாங்கி வச்சுட்டு ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அப்போது அந்த ஸ்ட்ரகிள் ஆகிறப்ப என்ன பண்ணுவீங்க, அப்போ இதே மாதிரி மற்ற ரிசர்ச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம தான் வைஸ் சான்சலர் ஆகணும்னு நினச்சேன்.
இதே மாதிரி மற்ற மக்களுக்கெல்லாம் ரிசர்ச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு கண்டியூசிவ் என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணுன்னு எனக்கு மனசில் தோணுச்சு. இங்கே உள்ள நிறைய சிச்சுவேஷன்ஸ் அதாவது சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சிஸ்டத்தில் நல்ல சிஸ்டமைஸ் ஆகாமல் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரகிள் வரும். இதுக்கு மேலே வளர்ந்துடக்கூடாதுன்னு தடை பண்ணுறதுக்குனே சிலவங்க இருப்பாங்க. அந்த தடை பண்ணுறவங்களோட எதிர்ப்புகள் தான் நம்மளை வந்து நிறைய ஒரு பொட்டன்ஷியல், நம்மளோட வைராக்கியத்தை கூட்டி நமக்கு இந்த போஸ்ட்டில் போனால் தான் நம்ம ஒரு நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதுக்கு பிறகு அது வரைக்கும் நான் வைஸ் சான்சலர் பொசிஷனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு பெருசாட்டு நாட்டுக்கு தான் வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அட்மாஸ்பியரை வந்து அதுக்கு மேலே நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு சரி நிறைய பேருக்கு அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த தோணின பிறகு அதுக்கும் எனக்கு நினச்சே கிடச்சிருச்சு. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கும் ரிசர்ச் பண்ணணும்னு ஆர்வம் வருது சார். இப்போ எனர்ஜி ஸ்டடீஸ் இருக்கக்கூடிய நிலை என்ன, இந்த துறையோட எதிர்காலம் எப்படி இருக்குது சார்? அதாவது ஒரு சமுதாயத்தில் மக்களுக்கு தேவைன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 4 விஷயங்கள் தான். 4 விஷயங்கள்லாம் என்னென்னா, நல்ல அக்ரிகல்ச்சர், சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணும். ஸோ அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் தேவை. அதுக்கு அடுத்தால பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும். அப்போது ஹெல்த்து செக்டர் வந்து நல்லா, அதுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் இல்லை, இப்போ இன்ஜினியரிங்லேயும் பயோமெடிக்கல் நிறைய நம்ம சிஸ்டம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ பயோமெடிக்கல் அந்த ஃபீல்டு ஒரு ஹெல்த்து செக்டர். அதுக்கு அடுத்த ஃபீல்டு பார்த்தோன்னா எனர்ஜி தான். ஏதாவது ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணனானிக்க எது பண்ணனாலும் எனர்ஜி தேவை. அதுக்கு பிறகு எனர்ஜி நிறைய வளர எனர்ஜியை வச்சு தான் ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ஏதாவது பெரிய ரெவல்யூஷன் பண்ண முடியும். இந்த லாஸ்ட் 200 இயர்ஸ் தான் இன்ஜினியரிங்கில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், என்வரான்மெண்ட் கெட்டு போயிடும். ஸோ அடுத்தது என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட வேலை. அது ஸோ அக்ரிகல்ச்சர், ஹெல்த்து, எனர்ஜி, என்வரான்மெண்ட், இந்த 4 தான் ஒரு மக்களுக்கு தேவையானது. இதை தவிர பார்த்தாச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட்டு அது மாதிரி ஃபீல்டெலாம் இருக்குது. மக்கள் அதுக்கு பிறகு என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஸோ பேசிக் ரிக்வயர்மெண்ட் இந்த 4. ஸோ இந்த 4ல் நான் ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணேன், எனர்ஜி. ஆனால் அந்த எனர்ஜியில் இருந்துட்டு ஐ அண்டர்ஸ்டுட்டு இந்த எனர்ஜி தான் என்வரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுது. ஸோ நான் டோட்டலாக எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட் ஃபீல்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணேன். ஸோ எனர்ஜி மட்டும் நான் என்னோடய ஃபீல்டே பேசிக்கலாக ஃபாசில் ஃபியூல்லேருந்து எனர்ஜியை எடுக்கிறது வந்து ஒரு எனர்ஜி செக்டர். ஆனால் அதுதான் என்வரான்மெண்ட்டை ரொம்ப நாசம் பண்ணுது. அதனால் நான் வந்து ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் ரினியூபிள் எனர்ஜி, சோலார், விண்டு, பயோமாஸ், அந்த மாதிரி ஃபீல்டில் வச்சுட்டு அது வந்து எனர்ஜியை வந்து சஸ்டெயினபிளாட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஏன் மனுஷங்க இவ்வளவு நாளைக்கும் அந்த ஃபீல்டு, சோலார் தான் அன்லிமிட்டெட் எனர்ஜி இருக்குது, ஆனாலும் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு பல்லாயிரக்கணக்கான வருடங்களாட்டு நம்ம பூமியில் சேமித்து இருந்த ஆயில், கோல் மாதிரி பொருளை தான் யூஸ் பண்ணி எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த லாஸ்ட்டு 200 இயர்ஸாக. அதனால என்வரான்மெண்ட்டு டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த சோலார், விண்ட் எனர்ஜியில் ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோன்னு பார்த்தோம்னா, இது வந்து எப்போதும் கிடைக்காது. நம்ம சோலார் எனர்ஜி ஒரு 8 மணி நேரம் கிடைக்கும், நைட்டு அது கொடுக்காது, ஈவினிங் கொடுக்காது, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு கொடுக்காது. விண்ட் எனர்ஜி ஒரு 4 மாதம் கிடைக்கும், அடுத்த ஒரு 7 மாதம் கிடைக்காது. ஸோ நம்ம நினச்ச நேரம் அது தராது. அது எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை கொடுக்கணும். அப்போது அது கொடுக்குறத நம்ம மனுஷங்களுக்கு யூஸ் ரொம்ப பண்ணுறது மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தெரியணும். எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் இம்பார்ட்டண்ட். அப்போ எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபீல்டு வளர்ந்துடுச்சுன்னா நீங்கள் ரினியூபிள் எனர்ஜியை அழகாட்டு நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ண முடியும். என்னோடய ஃபீல்டு வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் தான். ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபீல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் 1990 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதனோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய வரவே எனக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக கிடச்சிது. ரிசர்ச் ஃபண்டிங் எழுதினா உடனே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறீங்க. இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் என்னென்னா, இப்போ நம்ம மனுஷங்களுக்கு 2 ஃபீல்டில் தான் ரொம்ப அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். எலக்ட்ரிசிட்டியை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது சோலார், விண்டு மாதிரி எனர்ஜியை வச்சு பண்ணணும். இன்னொரு இடத்துல நிறைய செலவு பண்ணுறது வந்து நம்ம வெஹிக்கிள்ஸில், பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள்ஸில். இந்த 2 ஃபீல்டில் தான் எனர்ஜியை நிறைய செலவு பண்ணுறோம். இப்போ இந்த 2 ஃபீல்டுலேயும் ரினியூபிள் எனர்ஜியை எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் பெரிய ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இதில்
பவர் ஜென்ரேஷனுக்கு விண்டில் வந்து ஒரு 1990 நிறைய வர ஆரம்பிச்சுது. இப்போ நிறைய விண்டில் போடுறாங்க. இப்போ விண்டை விட ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிறது சோலாரில் ஃபோட்டோ வோல்டேக்கை வச்சு பண்ணுற மோட் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சீப் அண்ட் எக்கனாமிக்கலாக ஆகிடுச்சு. இப்போது சோலார் ஃபாசில் ஃபியூல்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறது கூட இப்போது ஒரு 5 ரூபா ஆகுதுன்னா சோலார் பிவியை வச்சு பண்ணுறது 3 rupees பண்ணிடுறாங்க. ஸோ அது சீப்பஸ்ட் ஆயாச்சு. அப்போ சீப்பஸ்ட் தான் ஆயாச்சு, அதை ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டாச்சுன்னா அதை வந்து எல்லா நேரத்துக்கும் யூஸ் பண்ணால் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபீல்டும் வளரணும். ஸோ இப்போ எனர்ஜி ஸ்டோரேஜில் தான் எல்லா உலகம் ஃபுல்லாட்டு மணி பம்ப் பண்ணி ரிசர்ச்சை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீல்டுக்கும் இப்போ நல்ல ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லித்தியம் அயான் பேட்டரி, மெட்டல் அயான் பேட்டரின்னு அந்த மாதிரி பேட்டரி ஸ்டோரேஜ் போகுது. நான் என்னோடய ஃபீல்டு வந்து தெர்மல் ஸ்டோரேஜ், அதுலேயும் நிறையா க்ரோத் இருக்குது. கம்ப்ரஸ்ட் ஏர் எனர்ஜி ஸ்டோரேஜ், இப்படி நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. வெஹிக்கிள்ஸில் இப்போ பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸில் இப்போ அபாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ வெஹிக்கிளில் போகணுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அங்கேயும் ஒரு பெரிய காம்படிஷன். இன்னும் ஒரு 5 yearsல என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயும் ஒரு காம்படிஷன் இருக்குது. ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிள்ஸில் இருக்குது. ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணுறதும் சோலாரை வச்சு பண்ணணும். ஸோ சோலாரை வச்சு ஹைட்ரஜன் ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னா அந்த ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ஃபியூவல் செல்லில் ஆப்ரேட் பண்ணுறது மாதிரி ஒரு டெக்னாலஜி வரப்போகுது. இப்போ உள்ள ப்ரெசென்ட்டில் இருக்கிறது ஒரு ஐசி என்ஜின். அந்த ஐசி என்ஜின்லேயே டைரெக்டாக ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஸோ இப்போ 3 டெக்னாலஜி வரப்போகுது. ஒன்று வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணணும்? சோலார்லேருந்து. ஸோ பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளை ஆப்ரேட் பண்ணுறது. அதர்வைஸ் சோலாரை வச்சு சோலார் எல்லாம் விண்டு, அதை ரினியூவபிள் எனர்ஜி வச்சு ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஹைட்ரஜன் எனர்ஜியை வச்சு ஃபியூவல் செல்லை வச்சு கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம். அல்லது அந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணியே நம்ம இப்போ உள்ள ஐசி இன்ஜின்லேயே ஃபியூவல் ஆட்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்படி இந்த 3 டெக்னாலஜியுமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் இப்போ நல்லா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் எந்த டெக்னாலஜி வந்து சீப்பஸ்ட்டாக வருதோ அது வின் பண்ணும். ஸோ அந்த சீப்பஸ்ட்டாக வர்றது எதுன்னு இப்போ காம்படிஷனில் இன்னும் ஒரு 3 to 4 yearsல வந்துடும். ஸோ சீப்பஸ்ட்டான டெக்னாலஜியை எல்லோரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் வந்த உடனே இன்னும் ஃபர்தராக சீப் ஆகும். ஸோ அந்த லெவல் வந்து இன்னும் வரும். அதுக்காக உள்ள ரிசர்ச் வந்து இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வெஹிக்கிள்ஸில் ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிள்ஸு, ஃபியூவல் செல் எனர்ஜி கன்வர்ஷனுக்காக ஃபியூவல் செல்ஸு, ஐசி இன்ஜின்லேயே எப்படி ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்னு ஒரு கான்செப்ட்டு. அதுக்கு பிறகு சோலார் பவர் ஜென்ரேஷனில் லார்ஜ் ஸ்கேல் எனர்ஜியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற டெக்னாலஜியும் இப்போ காம்படிட்டிவாக இருக்குது. இந்த இவ்வளவு டெக்னாலஜிலையும் நம்ம இந்தியாவில் நல்லா க்ரோ ஆகிட்டோம்னா இந்தியா பவர்ஃபுல் கண்ட்ரியாக வரதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஹாட் கண்ட்ரி தான். அதனால் சோலார் எனர்ஜி நிறைய அபண்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நம்மளோட பணத்தில் நிறைய பணத்தை ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் ஆயிலை இம்போர்ட் பண்ணாமல் நம்மள்கிட்ட கிடைக்கிற சோலார் எனர்ஜியை வச்சு நமக்குள்ள எனர்ஜி தேவையெல்லாம் பண்ணிட்டான்னா நம்மள்கிட்ட பணம் சர்ப்ளஸ் ஆகும். நம்ம ரிச் கண்ட்ரியாட்டு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாரும் அந்த எனர்ஜியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இந்தியாவில் எனர்ஜி ரெவல்யூஷன் பண்ணியாச்சுனாலே எல்லாமே கிடைக்கும். ஒரு அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், எனர்ஜி ரெவல்யூஷன், இந்த 2 இருந்துச்சுன்னா பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை அன்லிமிட்டடாக கொடுத்துட்டு ஃபுட்டும் கரெக்டாக கொடுத்தாச்சுன்னா அவனோட மைண்டு கரெக்டாக திங்க் பண்ணி அவன் நிறைய இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவான். நிறைய டெவலப்மெண்ட் வரும். இப்போது சில டைமில் கோயம்புத்தூர் டைமில் ஸ்ட்ரகிள் ஆகும். எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலன்னா அங்கே உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க. ஸோ எனர்ஜியில் தட்டுப்பாடே இருக்கக்கூடாது. ஸோ எனர்ஜி சர்ப்ளஸ் ஆகிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் பெருசாக வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தானிக்க கண்ட்ரி வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த இனிமேல் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 2047 நம்ம இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாட்டு வரும்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக வந்துடும். அது வேறு யாருனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸும் நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி ஃபீல்டு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட்டும் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ரிசர்ச் பண்ணி இப்போ உள்ள எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி டெக்னாலஜியும் இதில் இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ஆட்டோமேஷனும் நடக்கும். ஸோ அதுக்கு பிறகு ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாட்டு வரதை யாருமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக வரப்போகுது. நன்றி சார். வருங்காலத்தில் ஏஐ கூட சேர்ந்து நம்ம மாணவர்களும் எனர்ஜி ரெவல்யூஷன் பண்ணுவாங்கன்னு நானும் நம்புகிறேன் சார். இன்று நமது இந்திய விஞ்ஞானி சார் சி.வி. ராமன் அவர்கள் ராமன் விளைவு திட்டத்தை கண்டுபிடித்த தினம்.
அதுதான் நம்ம இன்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஆமாம். ஸோ எங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் வந்து ஃப்யூச்சரில் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் சொல்கிறதா இருக்கீங்க? ஸோ நமக்கு ஒரு நோபல் அவார்டை வாங்கினவர் சர் சி வி ராமன் அவர்கள். ஸோ அந்த டைமில் அவர் ஒரு நோபல் அவார்டு வாங்கினா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்துக்கிட்டே நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே அச்சீவ் பண்ணுறதுனா நிறைய தடங்கல்கள் வருது. ஆனால் அவர் அப்போ எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருப்பார். அந்த டைமில் அதை அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா ஹி ஹஸ் டன் எ வெரி கிரேட் ஜாப். ஸோ இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாமே நினச்ச உடனே கிடைக்குது, எல்லா கம்ஃபர்ட். இப்போ ஆனால் ஒரு டைவர்ஷனும் அதிகம், ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக இருக்குது. அதே ஈக்குவலாட்டு டைவர்ஷனும் அதிகமாக இருக்குது. எல்லாம் மொபைலில் நல்லா படிக்கணும்னு எடுத்து பார்த்தாங்கன்னா அங்கே வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, அவன் டைவர்ட் ஆகிடுறான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்ட் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணியாச்சுன்னா அவங்கள தடுக்கவே முடியாது. அவங்களோட க்ரோத் லெவல் வில் பி வெரி வெரி ஹை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனால் ரெசிஸ்டன்ஸு டைவர்ஷனும் நிறைய இருக்கும். அந்த டைவர்ஷன் அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாணவனாட்டு உருவாகணும்னு நினைக்கிறேன். நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த ரெண்டு தான் முன்னாடியெல்லாம் இருந்தால், நான் படிக்கிற காலத்துலலாம் ஒரு நல்ல நாலெட்ஜும் ஸ்கில்லும் இருந்தாச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும். நாலெட்ஜில் நிறைய இருக்கிற ஆளுங்களாம் சயின்டிஸ்டாலாம் எடுப்பாங்க. ஆனால் இனி உள்ள காலத்தில் இந்த ரெண்டும் பத்தாது. இந்த ரெண்டை விட மேஜராட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடு தான் எல்லாத்துட்டையும் மிஸ்ஸிங் ஆகுது. இந்த ஆட்டிடியூடு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிடுதுன்னா, இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலாவே எல்லோரும் சொல்கிறாங்க. என்னென்னா, நாலெட்ஜு ப்ளஸ் ஸ்கில் மல்டிப்ளைட் பை ஆட்டிடியூடு. ஒருத்தருக்கு ஆட்டிடியூடு 0 இருந்துன்னு இருக்கட்டு, அவரோட நாலெட்ஜ் 100% பெரிய ஆளாக இருந்தாலும் அது 0 ஆகிடும். நாலெட்ஜ் ப்ளஸ் ஸ்கில் மல்டிப்ளைட் பை ஆட்டிடியூடு தான் ஃபைனலாட்டு அவனை எங்கேயாவது செலக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நிறைய நாலெட்ஜ் ஸ்கில்லாம் கிடைக்குது, இருந்தாலும் ஆட்டிடியூடு இல்லாமல் அவங்களோட நாலெட்ஜை யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுறாங்க. ஸோ ஆட்டிடியூடை இன்கல்கேட் பண்ணியாச்சுனால இப்போ நம்ம நாட்டில் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நாலெட்ஜ் டீச்சர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை, அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கே கண்டுபிடிக்க முடியுது எல்லாமே. ஆனால் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நல்ல ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு அதை சொல்லிக் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி க்ரோ ஆகிடும். ஏன்னா அந்த டைவர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த டைவர்ஷன் ஆகாமல் பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு அந்த 20 வயசு 25 வயசு வரைக்கும் ஆட்டிடியூடுன்னு சொல்லியாச்சுனாலே இவர் ஏதோ வேண்டாத பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் அவனை கில் பண்ண போகிறதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டுக்கு. பாவம், அவன் 50 வயசில் அதை தெரிஞ்சு யூஸ் இல்லை. அவனுக்கு 25 வயசுலேயே ஆட்டிடியூடு தான் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சு அவன் கரெக்ட் டைரெக்ஷனில் கொஞ்சம் ஸ்லிப்பான பிறகு அந்த ஸ்லிப்பான இடத்துலேருந்து திருப்பி நேராக வரவே முடியாது. ஆட்டிடியூடுங்கிறதுல நிறைய டைப் ஆஃப் ஒரு ஈகோ கூட, எல்லா நாலேஜ் இருந்துட்டு ஈகோ இருந்தால் கூட அவனுக்கு அவன் தனியாட்டு வேலை பார்க்க முடியுமே தவிர ஒரு 10 பேரோட சேர்ந்து அவனால் வேலை பார்க்க முடியாது. யார் சொன்னாலும் அவன்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் ஒன்றுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் இவன் சொன்னால் கேட்டால் தான் அவனுக்கு ஒரு டீம் ஒர்க்கில் ஏதாவது செய்ய முடியும். ஆனால் அவனோட ஈகோவை பார்த்துட்டு இவன் சொன்னால் நம்ம ஏன் கேட்கணும்னு போயிடுவாங்க அவன் பேசுகிற விதத்தில். ஸோ அவர் பேசவே கரெக்டாக தெரியலன்னா கூட அதுவும் ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம். ஸோ ஒரு டீமெல்லாம் நல்லா லீட் பண்ணி கொண்டு போகணுன்னு நினைக்க ஆட்டிடியூடை பசங்களுக்கு மத்தியில் கொண்டு வர்றது தான் ஒரு சயின்ஸ் டேயில் நான் சொல்ல விரும்புகிறேன். சயின்ஸ் டேயில் நாலெட்ஜ் ஸ்கில்லாம் இனிமேல் ஈஸியாக கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் முன்னாடிலாம் ஒரு போர்டில் எழுதிக்கிட்டு இருப்போம். இப்போ அடுத்தால பவர் பாயிண்டில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் மீடியாலெல்லாம் ஒரு இதை அழகாட்டு டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும், சிமுலேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்குற விதத்துக்கு நிறைய 3 டைமென்ஷனில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் இது எல்லாம் இருந்து கூட ஆட்டிடியூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நாலெட்ஜ் 0 ஆகிடும். ஆனால் அது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூடை அது தவிர நிறைய என்ன இருக்குதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலத்தில் கெட்டு போகிறதுக்கு ட்ரக் அடிக்ஷன், மொபைல் கூட ஒரு அடிக்ஷன் தான். மொபைல் அடிக்ஷன், இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த அடிக்ஷனில் ஏதாவது இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவங்க திருப்பி எந்திக்க கஷ்டம். ஸோ அதுக்கு பிறகு லைஃப் வேஸ்ட்டு. அதுக்கு பிறகு அவங்க சொசைட்டிக்கும் யூஸ் இல்லாமல், ஃபேமிலிக்கும் யூஸ் இல்லாமல், அவருக்கே யூஸ் இல்லாமல் ஆகிடுவாங்க.
ஸோ இந்த அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், இந்த மாதிரி எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறவங்க தான் நாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு நினைக்க, எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிகள்லாம் இருக்கா, யோகா ப்ராக்டிஸு, மெடிடேஷன் ப்ராக்டிஸு, ஒரு நல்ல ஒரு டீமாக ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு என்ன பண்ணணும். சும்மா ஃபேமிலியில் இப்போ போய் இருந்துட்டு ஒருத்தர்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. எல்லோரும் ஒரு 2 பேர் இருந்தாச்சுனாக்கா இவர் அந்த டைரெக்ஷனில் இருந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கிறாரு, அவர் அந்த டைரெக்ஷனில் ஃபோனை பார்த்துட்ருக்காரு, டைம் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், ஒரு எல்லாரோட ஃபேமிலியில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், சொசைட்டியில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்கணும். ஒரு நாட்டில் இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணணும்னு நினச்சானே போதும், அதுக்கு வேண்டி அவரை டெவலப் பண்ணாலே கண்ட்ரி டெவலப் ஆகிடும். ஆனாலும் ஒரு பேட்ரியாட்டிசம்ங்கிறது ஒன்று வேண்டி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆட்டிடியூடு. இதை வந்து யூனிவர்சிட்டியில் இனிமேல் இதை மட்டும் கற்றுக் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நாடு நல்லா வளர்ந்துடும். நன்றி சார். சார், நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ண டைமில் நீங்களும் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண அனுபவம் ஏதாவது உண்டா? நாங்கள் ப்ரொஃபஸராக இருக்கும்போது அவர் இஸ்ரோ டிஆர்டிஓலேருந்துலாம் அவரோட பணிகளை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் 1-2 வருடங்கள் இங்கே 2009 அந்த டைமில் இங்கே வந்து இதுக்கு பக்கத்து பில்டிங்கில் தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு எம்எஸ் ஸ்டூடெண்ட்டு அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருந்தார். நான் டைரெக்டாக அவர்கிட்ட காண்டாக்ட் அதிகமாக இல்லைனாலும் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அவருக்கு வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட் பண்ணுவார். அவர் என்கிட்ட கேட்டுட்டு சில டிஸ்கஷன் கூட கேட்பார். அவர் நிறைய லேர்ன் பண்ண பிறகும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது, அவர் இங்கே ப்ரொஃபஸராக இருக்கும்போது அவருக்கு பிரசிடென்ட் போஸ்ட் கிடச்சி அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு பண்ண சர்வீஸ் இருக்குல்ல, அதாவது அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்ஸ்லாம் போய் ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணார். அந்த டைமில் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவரை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிது. அந்த சர்வீஸ் தான் அவர் பண்ண பெரிய சர்வீஸ். ஸோ அதாவது நம்ம ஒரு ஆள்னால் நிறைய பேரை சேஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு பெரிய மனிதராட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கு. நன்றி சார். சார், நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. அதில் நீங்கள் எதையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அவார்ட்ஸ் வந்து நான் ஸ்கூல் டைம்லலாம் எவ்ரி இயர் ஆனுவல் ஸ்கூல் டேஸில் நிறைய ப்ரைஸ் வாங்குவேன். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டில் டாப் மார்க்னு அது எவ்ரி இயர் கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அவார்டுன்னு கிடச்சது எனக்கு பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு டேட் அவார்டு, ஜெர்மன் கவர்மெண்ட் ஒரு அவார்டு எனக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அது வந்து டேட் அவார்டு, ஜெர்மன் கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு கிடச்சிது. அதுக்கு பிறகு நான் நிறைய பிஹெச்டி பண்ணி எல்லாம் வந்து இந்தியாவில் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்காது. அக்கௌண்டபிலிட்டி இருந்தால் தான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் நிறைய இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டிலையும் அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சருக்கு ஒரு அவார்டு, கன்சல்டன்ட் அவார்டு, ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவார்டு அப்படின்னு எல்லாமே ஒரு 2011 தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணாங்க. அது பண்ண உடனே அது வருஷத்துலேயே நான் எல்லா அவார்டுக்கும் எலிஜிபிள் ஆகிட்டேன். ஏன்னா அது நிறைய நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆக்டிவ் கன்சல்டன்ட் அவார்டு, பெஸ்ட்டு ரிசர்ச்சர் அவார்டு, டிஸ்டிங்யூஷ்டு ரிசர்ச்சர் அவார்டு, பெஸ்ட்டு பேப்பர் அவார்டு, இந்த மாதிரி எல்லா அவார்டும் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன அவார்டு கொடுப்பாங்களோ எல்லா அவார்டும் கிடச்சிது. அதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் எனக்கு 2014 பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் அவார்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் கிடச்சிது. அதுக்கு பிறகு இந்த அவார்ட்ஸ்லாம் இருந்தது கூட கரெக்டு. என்ன கூட பப்ளிகேஷன்ஸு, ரிசர்ச், ப்ராஜெக்ட்ஸு, கன்சல்டன்சி, பேட்டன்ஸு, இது எல்லாமோட இந்த அவார்ட்ஸும் கூட சேர்ந்து இருந்ததுனால விசி போஸ்ட் கிடைக்கிறதுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். விசி போஸ்ட் கிடைச்ச பிறகு எனக்கு பெருசாக அவார்டுன்னு நான் நினச்சதுன்னா, எனக்கு ஃபஸ்ட் இயர் நாங்கள் வந்த பிறகு ஒரு என்எஸ்எஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் என்எஸ்எஸில் நிறைய அச்சீவ் பண்ணதுக்காக பிரசிடென்ட்லேருந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரி. ஸோ அதுக்கு என்எஸ்எஸில் அந்த இயரில் வந்து பெஸ்ட்டு யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரியில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்ததுனால அந்த அவார்டை வந்து நாங்கள் பிரசிடென்ட்லேருந்து வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்காக ராஷ்டிரபதி பவன் போயிருந்தோம். அங்கே ராஷ்டிரபதி பவன்லாம் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. அந்த அவார்டு வாங்கினோம். அதை ஃபாலோ பண்ணி அந்த வருஷத்துலேயே இந்த நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி கான்வகேஷனுக்காக ப்ரைம் மினிஸ்டர் இங்கே வந்தது. அதுவும் ப்ரைம் மினிஸ்டரோட நேராக ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்து நம்ம கான்வகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி கான்வகேஷன் நடத்த முடிஞ்சதும் ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷமாக இருந்தது. பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, அது ஒரு நல்ல இதே மாதிரி நம்ம ஏதாவது நமக்கு ஒரு அவார்டுக்காக நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவார்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வரும். அழகாக சொன்னீங்க சார். சார், மாணவர்கள் படிக்கிறதுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஈஸியாக படிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார். மாணவர்கள் நிறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிப்பாங்க, நிறைய நேரம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனா எப்படின்னா, நீங்கள் இப்போ காலேஜுக்கு கிளாஸஸ் நாளைக்கு எடுக்க போகிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஒரு காலேஜ் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு என்னென்ன அவர்லாம் இருக்குன்னு. அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நேரம் புக்கை எடுத்து உங்களுக்கு புரியலையோ அது என்னன்னு பார்த்துட்டு, சும்மா ஒரு அரை மணி நேரம் என்னன்னு பார்த்துட்டு, அந்த நாளைக்கு உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு, இதை படிக்கணும்னு ஒரு ஆர்வலோடு அன்றைக்கி அடுத்த நாள் காலேஜுக்கு போயாச்சுன்னா, நீங்கள் கிளாஸில் இருக்கும்போதே எல்லாமே புரிஞ்சிடும். அதான் ஸ்மார்ட்டாக படிக்கிறது. நீங்கள் காலேஜில் போய் கிளாஸில் ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் ஒரு கிளாஸ் 8:30க்கு கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் 8:45க்கு போய் உள்ளுக்கு போய் இருந்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அடுத்தது நீங்கள் 1 மணி நேரம் இருந்து கூட அந்த ஹவர் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது. ஸோ என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கிளாஸில் போய் இருந்தாச்சுன்னா அடுத்தது படிக்க வேண்டிய நேரம் ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு ஃபண்டமெண்டலாட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத ஃபண்டமெண்டலாக புரிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போவும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் உலகத்திலேயே யார் பெஸ்ட்டு ஆதருங்கிற சப்ஜெக்ட் புக்கை தேடி கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு எழுதின ஒரு ஆள் எழுதின புக்கை படித்தாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ பெஸ்ட்டு புக்கு என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் நிறைய டாப் மோஸ்ட் பர்சன் ஆதர் இன் தி வேர்ல்டெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கூட ரெக்கார்டிங்லாம் இருக்குல்ல, அதை கேட்கணும். அவங்கள்ட்டேருந்து கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு சப்ஜெக்ட்ஸில் ஃபண்டமெண்டல் புரிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயங்கர டேலண்ட் உள்ளது. ஒரு கொஸ்டின் கேட்குறது ஈஸியாக, ஆன்சர் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொஸ்டின் பண்ணுறது ஈஸின்னு சொல்லுவேன் சார். ஆனால் என்னென்னா, ஒரு கரெக்டு கொஸ்டினை கேட்டாச்சுன்னா, நான் கொஸ்டினை ஷார்ப்பாக கேட்டாச்சுன்னா எதிரில் உள்ளவங்களுக்கு அவங்க பிரெயின் ஒர்க் பண்ணி ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஸ்டினை கேட்குறது ஈஸின்னு நினைப்பாங்க, ஆனால் கரெக்டு கொஸ்டினை கேட்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டு நல்ல நாலேஜபிள் பர்சனால் மட்டும்தான் கரெக்டு கொஸ்டினை கேட்க முடியும். அப்படி கரெக்டு கொஸ்டினை கேட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காட்டு எதிரில் உள்ள ஆளுக்கு ஆன்சர் வந்துடும். நான் ஒரு கன்சல்டண்ட்டாட்டு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எங்கள்கிட்ட முதல்லலாம் கன்சல்டன்சிக்கு சில இண்டஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. அவங்க டெய்லி அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே நான் அவங்கள்ட்ட கரெக்டாக கொஸ்டின் கேட்டாச்சுன்னா அவங்க வந்த வேலை அவங்களுக்கு அப்போயே முடிஞ்சு போயிடும். ஏன்னா நான் கேட்ட கொஸ்டின்லேருந்து அவங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்புறம் எனக்கு கன்சல்டன்சி ஒர்க் கிடைக்காது. ஸோ கன்சல்டன்சி ஒர்க்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நான் முதல்ல கொஸ்டினை கேட்டக்கூடாது. அவங்க ஒர்க் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் கொஸ்டினை கேட்கணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க எழுதின புக்கை மட்டும் படிக்கணும் ஒருத்தர். அதே மாதிரி உள்ள நாலேஜபிள் பீப்புள் சொல்கிறத கேட்கணும், ஈஸியாக படிச்சிடலாம். காலையில் எந்திக்கிற பழக்கத்தை வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல டைம்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு 4:30லேருந்து 6:30 வரைக்கும் டெய்லி படிக்கிற பையன் அந்த 2 மணி நேரம் படித்தாச்சுன்னா போதும். வேறு ஒன்றுமே பண்ணாண்டான். வெளியில் அவன் 4:30லேருந்து படிக்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. அவன் எப்போதுமே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் ஒரு டெய்லி ஒரு 4:30லேருந்து 6:30 வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் படித்து அவன் பிளானிங் பண்ணிவிட்டு இந்த இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பிளானிங் பண்ணிவிட்டு போயிட்டான்னா அவன் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பான். அதுக்கு பிறகு உங்கள் பங்க்சுவாலிட்டி, ஒரு அசைன்மெண்ட்ஸு அதெல்லாம் பங்க்சுவலாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருந்துட்டால் நீங்கள் டெய்லி ஒருத்தர் 4:30லேருந்து 6:30 வரைக்கும் ஒருத்தர் எந்திரிச்சு படிச்சுட்டான்னா லைஃப்பில் எனக்கு ஸ்கூல் டைம்லலாம் நான் டெய்லியுமே 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 6:30க்கு எங்கள் ஃபாதர் என்னை படித்து முடித்த பிறகு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு ஒரு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு. அது எப்படா வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்திரிச்சிடுவேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியடாக இருந்தது. 4:30லேருந்து ஒரு 6:30 ஸ்கூல் பீரியட்லலாம் நான் அப்படி தான் படித்தேன். ஸோ அது மாதிரி படித்தாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாருக்கும். ஆனால் நான் இப்போ சொன்னதெல்லாம் நான் பிறகு லேர்ன் பண்ணது எப்படி படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு ரெடியாக இருக்கணும் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ கிளாஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு படிக்க வேண்டியது இருக்காது. அதுக்கு பிறகு சில மேத்தமெட்டிக்கல் இது மாதிரி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடிலாம் ஒன்றும் புதுசாலாம் எல்லாமே புரிஞ்சு போயிடும். நன்றி சார். சார், இன்றைய மாணவர்கள் அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ண உங்களோட அறிவுரை என்ன சார்?
அதுக்கு நான் வந்து எஜுகேஷனில் நாலெட்ஜ் மட்டும் பத்தாது, ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் எஜுகேஷன் தான், அதாவது நாலெட்ஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நாலெட்ஜை விட இப்போ ஸ்கில் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஸ்கில்லை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூடு. ஸோ ஒரு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்க டெய்லி ஈவினிங் இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன்னா தன்னையே ஆய்வு செய்து கொள்வது. ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் செஞ்சு இன்றைக்கி இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ, நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆச்சுதா இல்லையா, ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏன் ஆச்சுது, அப்போ அதில் உள்ள ப்ராப்ளத்தை அடுத்த ஆள் தான் ப்ராப்ளம்னு நினைக்கக்கூடாது. சொசைட்டி தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சா ஒருத்தர் முன்னேறவே முடியாது. ஸோ அதுக்கு ப்ராப்ளம் நான் தான் தன்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு டெய்லி ஒரு ஆய்வு செய்ய ஆரம்பித்தான்னா அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாட்டு கண்டிப்பாக வர முடியும். நன்றி சார். இந்த கொஞ்ச நேரம் வந்து உங்க கூட செலவழிச்சதில் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிட்டோம். எப்படி ஸ்கில்ஸ் ப்ளஸ் ஆட்டிடியூட் ரெண்டுமே சேர்ந்து நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுலாம் நல்லா அழகாக தெளிவாக சொன்னீங்க. நானும் இந்த ஸ்கில்ஸ் ப்ளஸ் ஆட்டிடியூட் நீங்கள் சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னோடய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறேன் சார். நன்றி. அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீங்க. இந்த தகவல்கள் எங்களுக்கும் எங்கள் நிகழ்ச்சியின் நேயர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கும் உற்சாகத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேஜஸ்வி மற்றும் ஹரிஹரன். தொடர்ந்து கேளுங்க அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.